So exercise 5.2 question number 2 pa. Find the equation of the ellipse if each of the following case given below. இந்த இடத்துல நான் கொஸ்டினை கொஞ்சம் மாத்துறேன், நல்ல வார்த்தை கவனிங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் மட்டும் தான் கேட்கிறேன். ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க. ஆனா இது வந்து சம்ல பாத்தீங்கன்னா எலிப்ஸ்னு கொடுத்துருக்கான், ஆனா எலிப்ஸ்னு வார்த்தை கொடுக்கல. அப்போ இந்த கிவன் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இது எலிப்ஸா இல்லையான்னு சொல்ல முடியுமா? முடியாதாப்பா? முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஈயோடைய ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஷேப் பில்ட் பண்ண முடியும். சோ ஈயோடைய ஆன்சர் 1/2, இது லெஸ் தென் 1னால இது கண்டிப்பா எலிப்ஸா தான் இருக்கும். இது கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான், சரியா இல்லையா? அப்ப ஈ அப்படிங்கிறது 1/2 இஸ் லெஸ் தென் 1. இப்ப என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் எதாவது டயக்ராம் வரைய போறோம். அப்ப இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு ஒய் ஆக்சிஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன். அப்ப இங்க நான் பாயிண்ட் நோட் பண்றா இருந்தா +3,0 -3,0 போக்கஸா இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் +F1 +3,0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சோ அப்ப இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் 2 இது வந்து -3,0 எடுத்துட்டேன், சரிமா? அப்ப ஃபோக்கஸ் எந்த ஆக்சிஸ்ல உட்கார்ந்துருக்காங்களோ சோ கண்டிப்பா அந்த ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸா உட்காருவாங்க. அப்ப இந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து எக்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா எக்ஸ் ஆக்சிஸ் பி எப்படி இருக்கும், மேஜர் ஆக்சிஸா இருக்கும். நல்லா பாத்துக்கங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டியை நம்ம இங்க டிரா பண்ண முடியாது. ஈயோட ஆன்சர் நம்ம டிரா பண்ணல, சோ அப்படி எடுத்துட்டு போறோம், சரியா? அப்ப இந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு ஃபோக்கஸுக்கும் நடுவுல தான் சென்டர் வரும். அப்ப சென்டர் இந்த சம்முக்கு 0,0 தான் இருக்கும், சரியா? அப்ப ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் பி த மேஜர் ஆக்சிஸ். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய விஷயம் எந்த ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் எழுதுறோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பி மேஜர் ஆக்சிஸ், ஓகேமா? அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்முலா எழுத போறோம். அப்போ x² + y² + b² 1. ஆன்சர் ரெடி. ஆனா இதுல a² b² கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிடும், சரியா? அப்ப டயக்ராம் தான் ரெஃபர் பண்ண போறேன். இந்த டயக்ராம்ல C-ல இருந்து F1 வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எப்பவுமே a-ன்னு சொல்லுவோம், அடுத்தனப்பா? அப்ப இந்த இடத்துல C-ல இருந்து F1 வரைக்கும் டிஸ்டன்ஸ் a-ன்னு சொல்லுவோம். ஆனா இந்த டைமென்ஷன்ல C-ல இருந்து F1 வரைக்கும் 3 டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், = 3ன்னு சொல்லிக்கிறேன். இப்ப ஈயோட ஆன்சர் மேல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஈயோட வேலையை அப்ளை பண்ணு. சோ a × 1/2 = 3னா இதை கிராஸ் பண்ணீங்கன்னா a = ஆன்சர்மா 6. அப்ப a ஓட ஆன்சர் ரெடிமா, இதை ஸ்கொயர் பண்ண நமக்கு a² கிடைச்சிடும், சரியா இல்லையா? சோ அடுத்து நமக்கு b² வேணும் அப்படினே. அப்ப b² உடைய ஃபார்முலா நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஃபார்முலா. சோ b² = a² × 1 - t². இப்ப a இங்க இருக்குது, சரியா? அத ஸ்கொயர் பண்ணிடலாம், ஆன்சர் 36. 1 - e இங்க இருக்குது, இத ஸ்கொயர் பண்ண ஆன்சர் 1/4. சோ டேக் LCM எடுத்தீங்கன்னா ஆன்சர் 3/4. அப்ப 36 × 3/4 கட் பண்ணா 1 டைம் 9 டைம். சோ ப்ராடக்ட் வாட் இஸ் ஆன்சர். அப்ப நமக்கு இந்த இடத்துல கிடைச்சது b². நல்லா பாத்துக்கோ, b² ஆன்சர் 27. அப்ப நமக்கு இந்த இடத்துல b²யும் இந்த a ன ஸ்கொயர் பண்ணி பக்கத்துல ஈஸியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல a² ஆன்சர் நமக்கு 36. அப்ப ரெண்டையுமே இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிடணுமா இல்லையா? அப்போ எனக்கு தேவையான ஈக்குவேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா படி x² / a². சோ a² ஆன்சர் 36 + y² / b². சோ 27 = 1. சோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க. இதுல ஃபோக்கி 0, ±4, end point of the major axis 0, ±5. அப்ப இதுக்கு ரெஃபரன்ஸ் டயகிராம் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஒரு x ஆக்சிஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன். சோ another y ஆக்சிஸ் நான் டிரா பண்ணிக்கிறேன், சரியாமா? சோ இது நமக்கு x ஆக்சிஸ், இது நமக்கு y ஆக்சிஸ். இப்போ இந்த இடத்துல 0, +4 and 0, -4 நமக்கு ஃபோக்கஸா இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், சோ இது வந்து ஃபோக்கஸ் 1 நோட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா y-ல தான் பாயிண்ட் இருக்கிறதுனால y ஆக்சிஸ் மார்க் பண்றேன். 0, +4. சோ அதே மாதிரி டவுன்வர்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். இது ஃபோக்கஸ் 2 வந்து நமக்கு 0, -4. அப்ப நமக்கு ஃபோக்கஸ் 1 மார்க் பண்ணியாச்சு, ஃபோக்கஸ் 2 மார்க் பண்ணியாச்சு. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் y ஆக்சிஸ்ல ஃபோக்கஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா யார் வந்து மேஜர் ஆக்சிஸா இருப்பாங்க, y ஆக்சிஸ் பி த மேஜர் ஆக்சிஸ். அப்ப இந்த இடத்துல y ஆக்சிஸ் பி த மேஜர் ஆக்சிஸா இருக்கும், சரியா இல்லையாப்பா? சோ ரெஃபரன்ஸ் டயகிராம் தான் வரையறேன், இட்ஸ் நாட் a perfect diagram. சோ அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான், end point of the major axis. சோ மேஜர் ஆக்சிஸ் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது அப்படின்னா இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் கொடுத்திருக்கான். ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு 0, +5 ஆகும், இன்னொரு பாயிண்ட் வந்து 0, -5 ஆகும் இருக்கும்.
அவ்வளவுதான், இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு போக்கஸுக்கும் அல்லது ரெண்டு வெர்டிசஸுக்கும் நடுவில் உள்ள பாயிண்ட் சென்டர். அப்ப சென்டர் கண்டிப்பா 0,0. சரியாப்பா? அப்ப இங்க வந்து யார் வந்து மேஜர் ஆக்சிஸ்னா y axis be the major axis. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃபார்முலா எழுத போறோம். அப்ப here y axis be major axis. ஓகேவா? y axis be the major axis னா சோ y க்கு கீழ தான் நமக்கு லார்ஜர் நம்பர் வரணும். ஃபார்முலா x square by b square plus y square by a square equal to 1. கரெக்டானப்பா? இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர்ல வேலை முடிஞ்சிடும். சோ அதே டயகிராம் தான் ரெஃபர் பண்ண போறோம். அப்ப டயகிராம்ல இருந்து c ல இருந்து f1 வரைக்கும் டிஸ்டன்ஸ் a ன்னு சொல்லுவோம். இந்த டயகிராம் ரெஃபர் பண்ண சொல்ல c ல இருந்து f1 வரைக்கும் 4 டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப இத நான் 4 ன்னு சொல்லிடலாம். அப்ப a யோட ஆன்சர் 4. சோ அடுத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா c ல இருந்து இந்த வெர்டிஸ் வந்து a ன்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த வெர்டிஸ் வந்து a ன்னு சொல்லிக்கிறேன். அப்ப c ல இருந்து a1 வரைக்கும் டிஸ்டன்ஸ் a ன்னு சொல்லுங்க. யாருக்கா? c ல இருந்து a1 வரைக்கும் டிஸ்டன்ஸ் a ன்னு சொல்லுவோம். அப்ப a உடைய ஆன்சர் c ல இருந்து டைமென்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு 5 இருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல a ரெடி, இத ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் ஆயிடும். அப்ப நமக்கு a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 25. அப்ப இந்த இடத்துல a ஸ்கொயர் உடைய ஆன்சர் ரெடி ஆயிடுச்சுப்பா. சோ அடுத்து நமக்கு b ஸ்கொயர் மட்டும் தான் சார் வேணும். அப்ப we know the formula b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் 1 மைனஸ் e ஸ்கொயர். இப்ப a ஸ்கொயர் உள்ள பெருக்கிங்கப்பா. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் இத உள்ள பெருக்குனா a e the whole square போடலாமா? a square e square பண்ண a e the whole square போடு. சரியா இல்லையா? இப்போ இந்த இடத்துல சோ a ஸ்கொயர் உடைய ஆன்சர் 25 பா. 25 மைனஸ் ae. சோ a உடைய ஆன்சர் 4 இருக்கா இல்லையா? சோ 4 and ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் 16. சோ ரெண்டு நீங்க செப்பரேட் பண்ணி ஆன்சர்மா 9. அப்ப இதுல இருந்து நமக்கு b ஸ்கொயர் உடைய ஆன்சர் 9 கிடைச்சிட்டு அப்ப இங்க b உடைய ஆன்சர் ரெடி ஆயிடுப்பா. அப்போ a ஸ்கொயர் ரெடி, b ஸ்கொயர் ரெடி. ஃபார்முலா அப்ளை பண்ணிடுவோமா? அப்ப நமக்கு தேவையான ஈக்குவேஷன் பாருங்க. சோ ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் by b ஸ்கொயர் 9 plus y ஸ்கொயர் by a ஸ்கொயர் 25 equal to 1. சோ இதுதான் நமக்கு தேவையான ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். சப்டிவிஷன் நம்பர் 3 பாருங்க. சோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் லென்த் ஆஃப் தி லேட்டரல் செக்டம் 8 கொடுத்திருக்காங்க. எசென்ட்ரிசிட்டி e யோட ஆன்சர் 3/5. நல்லா கவனிச்சு பாருங்க. 3/5 is less than 1 and சென்டர் 0,0 கொடுத்திருக்காங்க. சோ இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னது? மேஜர் ஆக்சிஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்ததுனால இங்க டயகிராம் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ரெஃபரன்ஸ் டயகிராமே வேண்டாம். ஏன்னா யார் வந்து மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க தான் டயகிராமே வரைவோம். ஆனா இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் சொன்னதுனால இங்க டயகிராம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணா சும்மா வரைஞ்சிக்கோ. நமக்கு போக்கியும் தெரியாது அண்ட் வெட்டியும் தெரியாது. சும்மா மார்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். சரியா இல்லையா? சோ பாத்துக்கோ. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு 8 பா. அப்போ நமக்கு எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஃபார்முலா 2b ஸ்கொயர் by a is equal to 8 பா. இது 1 டைம், இது நமக்கு 4 டைம். இத கிராஸ் பண்ணிடலாமா? b ஸ்கொயர் is equal to 4a. சோ இந்த இன்ஃபர்மேஷனை பின்னால யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி e கொடுத்திருக்காங்க. அப்ப e is equal to ஆன்சர் 3/5. சரியா? அப்ப இந்த ரெண்டு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. வேற எந்த இன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா we know that. ஃபார்முலா பாத்தீங்கன்னா b ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் 1 மைனஸ் e ஸ்கொயர். இது நமக்கு எலிப்ஸா இருக்கிறதுனால தான் இந்த ஃபார்முலா போட்டுருக்கோம். சரியா இல்லையா? b ஸ்கொயர் மேல இருக்கு பாரு 4a. b ஸ்கொயர் மேல 4a போடுங்க ஈக்குவல் டு a ஸ்கொயர் 1 மைனஸ் e ஸ்கொயர். சோ e ஸ்கொயர் பண்ணிருங்கப்பா. சோ 9 டிவைட் பை 25. சோ ஒரு a க்கு ஒரு a கேன்சல் ஆயிருப்பா. சரியா? இது எல்சிஎம் பண்ணுங்க. அப்ப 25 இருந்து 9 போச்சுனா ஆன்சர் 16. அப்ப 4 is equal to சோ இங்க நமக்கு என்னமா வரும்? a into 16/25 போடலாமா? சோ 1 டைம், இது நமக்கு 4 டைம் வரும். அப்ப இந்த 4/25 அந்த சைடு போடணும் அப்படின்னா நமக்கு ரெசிபிள் மாதிரி இருக்குமாப்பா. அப்ப இந்த இடத்துல எனக்கு தேவையான ஆன்சர் பாருங்க. a is equal to 25 divided by 4. அப்ப a உடைய ஆன்சர் நமக்கு ரெடி ஆயிடுப்பா. a உடைய ஆன்சர் இந்த b ஸ்கொயர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோமா இல்லையா? அப்ப substitute a in b ஸ்கொயர். சரியாமா? b ஸ்கொயர் is equal to 4a ன்னு இருக்குதாப்பா. அப்ப equal to 4 into 25 divided by 4. 4 cancel. b ஸ்கொயர் உடைய ஆன்சர் நமக்கு 25. அவனுக்கு b ஸ்கொயர் ரெடி ஆயிடுப்பா. சரியா? இதை வந்து நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்ப a ஸ்கொயர் உடைய ஆன்சர் 25 ஸ்கொயர் பண்ணா 625 and 4 ஸ்கொயர் பண்ணா 16. அப்ப இந்த இடத்துல
நமக்கு என்ன பண்ணியாச்சு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கிடைச்சாச்சு. அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் பி தான் மேஜர் ஆக்சிஸ்னா எனக்கு தேவையான ஈக்குவேஷன் இப்பதான் எழுதுல முன்னாடி எழுதல. சரியா? ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் by b square is equal to 1m. So apply the answer. X square by a square 625 by 16m plus y square by b square 25 is equal to 1m. இது ரெசிபிளா மாத்திருங்கப்பா. அப்ப 16 மேல வந்துரும். 16x square divided by 625 plus y square divided by 25 is equal to 1. இதான் நமக்கு தேவையான required equation. Subdivision 4 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. Length of the lateral sectum அப்படிங்கிறது நமக்கு வந்து 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And distance between the foci 4 root கொடுத்திருக்காங்க. Center 0,0. So யார் வந்து மேஜர் ஆக்சிஸ்னா y axis b the major axis தெளிவா கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் டயகிராம் நமக்கு வேண்டாம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். சரியா? நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு கேதர் பண்ணிக்கலாம். Length of lateral rectum. So answer 4. இதனுடைய ஃபார்முலா வந்து 2b square by a is equal to 4. இது 1 டைம், இது நமக்கு 2 டைம். இதை கிராஸ் பண்ணுங்க. b square is equal to ஆன்சர் நம்ம வரும் 2a. அப்ப நமக்கு b square ஆன்சர் ரெடிப்பா. அடுத்து சோ another இன்ஃபர்மேஷன் நீங்க பாத்தீங்கன்னா distance between the foci. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? f1 க்கும் f2 க்கும் in between distance தான் 4 root ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சென்டர்ல இருந்து f1 வரைக்கும் ae, another சென்டர்ல இருந்து f1 வரைக்கும் ae, அப்போ என்ன வரும் 2ae. அப்ப ஆன்சர் 2ae is equal to 4 root 2 அப்படின்னா இது 1 டைம், இது 2 டைம். அப்ப ae is equal to 2 root 2 வந்துரும். ஓகேவா? அப்ப நமக்கு ae உடைய ஆன்சர் ரெடிப்பா. ஓகேவா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? we know that formula b square is equal to a square 1 minus e square. சரியா? இப்போ இந்த a square உள்ள பெருக்கிறோமா? அப்போ b square is equal to a square minus ae the whole square. b square ஆன்சர் மேல இருக்கு பாருங்கமா. so answer 2a is equal to a square minus ae மேல இருக்கு. இத ஸ்கொயர் பண்ணனும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4, root 2 ஸ்கொயர் பண்ணா 2. 4 to the what is the answer? 8. நான் டைரக்டா போட்டேன். இப்போ இந்த 2a நம்ம ரைட்ல கொடுத்துருங்க. அப்ப ரைட்ல கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஜெனரேட் ஆக போகுது. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா a square minus 2a minus 8 equal to 0. டீம் இதை பிரிக்கிறோமா? சோ மல்டிப்ளை பண்ணா minus 8 பாங்க. சோ ஆட் பண்ணா minus 2. 4 2s are 8 minus 2 வரணுமா? இங்க மைனஸ் போடுங்க. சோ டிவைட் பை a. அப்ப ஆன்சர் a minus 4 into a plus 2 equal to 0. தனித்தனியா 0 போட்டீங்கன்னா a minus 4 equal to 0. a உடைய ஆன்சர் நமக்கு 4 வரும். a plus 2 equal to 0. a உடைய ஆன்சர் நமக்கு minus 2 வரும். இதுல a அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் குறிக்கிறதுனால நெகட்டிவ் ஆன்சர் வராது. அதனால இதை நம்ம வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்ப இதான் நமக்கு தேவையான அக்செப்ட் ஆன்சர், சர்டிபிகேஷன் ஆன்சர். அப்ப a ரெடி ஆயிட்டா? இப்ப இதை ஸ்கொயர் பண்ணி a ஸ்கொயர் அடிச்சுமா? இந்த a க்கு b ஸ்கொயர் அப்ளை பண்ணுவோமா? சப்ஸ்டிடியூட் a in b square. b square is equal to 2a. so 2 into 4 what is the answer ma? 8. அப்ப நமக்கு b square ரெடி. இத ஸ்கொயர் பண்ணனும், மறந்துட கூடாது. அப்ப நமக்கு தேவையான ஃபார்முலா பாத்தீங்கன்னா y axis b the major axis னா y க்கு கீழ தான் லார்ஜர் நம்பர் இருக்கும். அப்போ x square by b square plus y square by a square is equal to 1. இப்ப apply the answer x square by b square. இது ஸ்கொயர் பண்ணி தான் இருக்கு. ஓகே, மறுபடியும் ஸ்கொயர் பண்ணிட கூடாது. ஆன்சர் 8 plus y square by a. இத ஸ்கொயர் பண்ணனும். ஆன்சர் 16 equal to 1. சோ இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ். எக்ஸர்சைஸ் 5.2 ல क्वेश्चन நம்பர் 5. ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் கோனிக். நல்ல வார்த்தையை கவனிச்சுக்கங்க. இது என்ன டைப்னு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அந்த டைப் கண்டுபிடிச்சிட்டு சென்டர், ஃபோக்கி, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிஸ்னா ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிஸ் என்ன பண்றாங்க கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இத டைப் நம்ம டிசைட் பண்ணணும். அப்ப டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா x ஸ்கொயர் y ஸ்கொயர் ரெண்டு டைப் இருக்குது. அப்போ x ஸ்கொயர் y ஸ்கொயர் ரெண்டுக்குமே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு சர்க்கிள், இன்னொன்னு எலிப்ஸ், இன்னொன்னு ஹைப்பர்போலா. இப்ப இந்த இடத்துல நான் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இந்த x ஸ்கொயருக்கு 9 வந்துருமா? அப்ப y ஸ்கொயர் 25 வந்துருமா? அப்ப ரெண்டு கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இருக்குதா? அப்ப கண்டிப்பா என்னவா இருக்காது? சர்க்கிளா இருக்காது. வேலை முடிஞ்சிச்சு. சர்க்கிள் என்ன முடிவெடுத்தாச்சு. அண்ட் சேம் டைம் ரெண்டு கோஎஃபிஷியன்ட் வேற இருந்தா நமக்கு ரெண்டு டைப் வரும்.
ஒண்ணு எலிப்ஸ் வரலாம் அல்லது ஹைப்பர்போலா வரலாம். அப்ப எலிப்ஸா ஹைப்பர்போலா எப்படி டிசைட் பண்ணணும்னா ரெண்டுமே சேம் சைனா இருந்துச்சுன்னா அது எலிப்ஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனா இருந்தது ஹைப்பர்போலா. அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா இல்லையா? அப்ப இங்க ரெண்டுமே சேம் சைன் தானே. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாலும் பாசிட்டிவ், ஒய் ஸ்கொயருக்கு முன்னாலும் பாசிட்டிவ். therefore it is called as ellipse. அப்ப டைப்புக்கு மார்க் உண்டு, மறந்துடாதீங்க. சோ டைப் ஆஃப் கோனிக்ஸ் யாருன்னா is called as ellipse. டைரக்டா போடுவோம். ஓகே, எந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, எலிப்ஸ் போட்டா போதும். இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? சென்டர், ஃபோக்கி, வெர்டிசஸ், டைரக்ட், எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் தேவை. இதை நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் 5 பிளஸ் ஒய் ஸ்கொயர் 5 இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப எது பெரிய நம்பரோ அதான் சார் ஏ ஸ்கொயர். அப்ப யார் வந்து பெரிய நம்பர் பா? 25. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் கீழே தான் ஏ ஸ்கொயர் வரும், ஒய் ஸ்கொயர் கீழே பி ஸ்கொயர் வரும். அப்ப இதை கம்பேர் பண்ண சொல்ல ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது 25, பி ஸ்கொயர் அப்படிங்கிறது 9. அப்ப இங்க எக்ஸ் கீழே பெரிய நம்பர் இருக்கிறதுனால யார் வந்து மேஜர் ஆக்சிஸா இருப்பாங்க? எக்ஸ். அங்கேயே எழுதிக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ், பி மேஜர் ஆக்சிஸ். ஓகேவா தங்கம்? ஓகே. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இதுல இருந்து A and B and E, சோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அடுத்து அப்ளை பண்ணலாம். A ஸ்கொயர், சோ A ஸ்கொயர் ஆன்சர் 25 பா. A ஸ்கொயர் ஆன்சர் 25 னா சோ A உடைய ஆன்சர் 5 பிளஸ் ஆர் மைனஸ்ல மைனஸ் போட கூட, ஏன்னா இது டிஸ்டன்ஸ். சரியா? அடுத்து B ஸ்கொயர், சோ B ஸ்கொயர் உடைய ஆன்சர் நமக்கு 9, B உடைய ஆன்சர் நமக்கு 3. சோ பிளஸ் ஆர் மைனஸ் என்ன பண்ணுங்க, வந்து மைனஸ் போட கூடாது. அடுத்து eccentricity E is equal to root of 1 minus B square by A square equal to root of 1 minus, so B square 9 by A square 25. Take LCM. LCM எடுத்தா 25 minus 9 answer 16. அப்ப answer root 16 by 25. so வெளியே வந்தா 4 by 5. அப்ப நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணதுக்கு எனக்கு AE தேவைப்படும், A by E தேவைப்படும். அது எங்கேயே முடிச்சிருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல AE. So A உடைய ஆன்சர் 5, E உடைய ஆன்சர் 4 by 5. so கட் பண்ணா நமக்கு 4. அடுத்து A by E is equal to, so A உடைய ஆன்சர் நமக்கு 5, E உடைய ஆன்சர் 4 by 5. so take reciprocal answer 25 divided by 4. அப்ப நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சரியா? இப்போ அவன் என்ன கேட்காம ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டர், இது எக்ஸ் ஆக்சிஸ் பி மேஜர் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு, மென்ஷன் பண்ணியாச்சு. அப்ப சென்டரோட ஆன்சர் நமக்கு 0,0. அடுத்து ஃபோக்கியோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ் AE, 0. ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ், சோ AE உடைய ஆன்சர் 4,0. அடுத்து வெர்டிசஸ், சோ A வச்சுக்கிறேன். சோ ஆன்சர் பிளஸ் ஆர் மைனஸ் A, 0 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் A. சோ A உடைய ஆன்சர் நமக்கு 5, சோ பிளஸ் ஆர் மைனஸ் 5,0. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், சோ ஃபார்முலா. அடுத்து ஃபார்முலா x is equal to formula plus or minus A by E. அப்ப x is equal to plus or minus, so A by E உடைய ஆன்சர் இருக்குது. அப்ப ஆன்சர் 25 divide by 4. so இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். சப்டிவிஷன் 2 பாருங்கப்பா. x square by 3 plus y square by 10 is equal to 1. இப்போ நீங்க LCM எடுத்தீங்கன்னா x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட்டும் y ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் டிஃபரெண்டா மாறிடும். ரெண்டுமே சேம் சைன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம டைப் நோட் பண்ண போறோம். அப்ப இங்க நமக்கு டைப் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு, நமக்கு வந்து எலிப்ஸா இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணியாச்சு, டைப் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கம்பேர் பண்ண போறேன். சோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் பை பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை இஸ் ஈக்குவல் டு 1. சோ யார் வந்து லார்ஜர் நம்பரோ அவங்க தான் சார் ஏ ஸ்கொயர். அப்ப யார் வந்து லார்ஜர் நம்பர் 10. அப்ப நமக்கு 10 வந்து ஒய் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் கீழே தான் ஏ ஸ்கொயர் வரும், எக்ஸ் ஸ்கொயர் கீழே பி ஸ்கொயர் போட்டு. சரியா இல்லையா? முடிஞ்சா? அப்ப இங்க வந்து y கீழே a ஸ்கொயர் இருக்கனால இங்க y ஆக்சிஸ் b மேஜர் ஆக்சிஸ். ஓகே தானேப்பா? y ஆக்சிஸ் என்னவா இருக்கும், மேஜர் ஆக்சிஸா இருக்கும். இப்ப கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர், சோ a ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 10 அப்படின்னா a உடைய ஆன்சர் நமக்கு √10. அடுத்து b ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 3. பாத்துக்க, b ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் இருக்கு, b ஸ்கொயர் இங்க 3 இருக்கு. சரியா? அப்போ b உடைய ஆன்சர் நமக்கு √3 வரும். சோ அடுத்து eccentricity E is equal to root of 1 minus B square by A square equal to root of 1 minus, so B square வந்து 3, so A square வந்து 10. LCM எடுத்தீங்கன்னா 10ல இருந்து 3 போச்சுன்னா 7. அப்ப ஆன்சர் √7 by √10. நான் தனித்தனியா என்ன பண்ணேன், ரூட்டை போட்டேன். சரியா? சோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்,
ஏஇ அண்ட் ஏ பை இ வேணும். ஸோ அதில் அப்ளை பண்ணதுக்கு அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஏஇ கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஏ உடைய ஆன்சர் √10. ஸோ இ உடைய ஆன்சர் √7/√10. ஸோ √10 கேன்சல், ஆன்சர் இஸ் √7. அடுத்து ஏ பை இ எனக்கு வேணும். ஏ உடைய ஆன்சர் √10 இ உடைய ஆன்சர் √7/√10. இதை நம்ம ரெசிபிக்கா மாத்திட்டீங்கன்னா ஆன்சர் 10/√7. அப்போ ஏஇ ரெடி ஆயிட்டு ஏ பை இ ரெடி ஆயிடுச்சு. சரியா? இப்ப நமக்கு இங்க ஒய் ஆக்சிஸ் பி மேஜர் ஆக்சிஸ் சொன்னதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டர். ஸோ சென்டரோட ஆன்சர் நமக்கு 0,0 தான் வரப்போகுது. அடுத்து நீங்க ஃபோக்கியோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0, ± ஏஇ ஈக்குவல் டு 0, ± ஏயோட ஆன்சர் நமக்கு √7. அடுத்து வெர்டிசஸ் நீ வி வைக்கிறத வச்சுன்னா ஏன்னு வச்சு ஓகே. ஸோ ஏ உட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0, ± ஏ சாரி ± ஏ சரியா இஸ் ஈக்குவல் டு 0, ± ஸோ ஏ உட ஆன்சர் நமக்கு √10. ஸோ அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்ப என்ன ஃபார்முலா y is equal to ± a by e. அப்போ y is equal to ± so a b யோட ஆன்சர் 10/√7. ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ 8th சப்டிஷன் 1 பார்க்க போறோம். இதுதான் அந்த பெரிய சம்முக்கான ஒரு பாதி பார்ட். சரியா? ஸோ பாதி பார்ட் இதுல என்ன பண்ணுவோம், மற்ற எல்லாமே ஈஸி இன்ஷால்லா, கொலைப்படாது. 8th பாருங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த கோனிக்கோட டைப்பை கேட்கறாங்க. அடுத்து சென்டர், ஃபோக்கி, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஆல்ரெடி ப்ரீவியஸா 5வது சம்ல பார்த்த அதே கொஸ்டின் தான், அதே ஹெட்டிங் தான், ஆனா டைப் மட்டும் மாத்திட்டாங்க. சரி இல்லையா? சோ அப்ப டைப் மாத்தினா ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. சோ இது வரைக்கும் சென்டர் 0,0 இருந்தது, கொஞ்சம் மாறப்போகுது. சரியா இல்லையா? அப்ப இந்த எக்ஸுக்கு பக்கத்துல என்ன வந்தாலும் எச்சிப்பா, அண்ட் ஒய்க்கு பக்கத்துல என்ன வந்தாலும் கே. அப்ப சென்டர் மாறப்போகுது. அப்ப இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை என்ன பண்றேன், நான் கொஞ்சம் மாத்த போறேன். அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைப் எழுதிக்கலாம். டைப் சோ டைப் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த 289 எக்ஸுக்கு பக்கத்துல வந்துடும், 225 ஒய் பக்கத்துல வந்துடும். அப்ப ரெண்டோடைய கோஎஃபிஷியன்ட்டும் வேற வேற மாதிரி இருக்குது. அண்ட் ரெண்டுக்குமே சேம் சைன் இருக்கிறதுனால இது கண்டிப்பா யாரா இருப்பாங்க, எலிப்ஸா இருப்பாங்க. டைப் எழுதணும், பாத்துக்கோ. ஐடென்டிஃபை த டைப்னு கேக்குறாங்க. டைப் எழுதாம வந்தீங்கன்னா ஒரு மார்க் குறைச்சிருவாங்க. அதனால டைப்பை கரெக்டா எழுத மறந்துடாதீங்க. இஸ் கால்ட் அஸ் எலிப்ஸ். சரியா இல்லையாப்பா? இஸ் கால்ட் அஸ் எலிப்ஸ். சரி, அப்ப எலிப்ஸ் நோட் பண்ணியாச்சாப்பா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், இதை கம்பேர் பண்ண போறோம். சோ கம்பேர் பண்ண சொல்லியே நம்ம வெறும் எக்ஸ் இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் போடுவோம், வெறும் ஒய் இருந்தா ஒய் ஸ்கொயர் போடுவோம். ஆனா அங்க பக்கத்துல நம்பர் இருக்கிறதுனால சோ ஹெச்கேவை கழிக்கணும். சரியா இல்ல? ஹெச்கேவை கழிக்கணும். எங்க பார்த்த மாதிரி பேரபோலால பார்த்த அதே மாடல் தான். சரியா? ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை 225. சோ அப்ப இதை நான் என்ன பண்றேன், இந்த 225 கிளீன் பண்ணிக்கிறதுனால ஏவா பிஏ பாத்துக்கலாம். சோ அடுத்து பிளஸ் சோ y மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை இஸ் ஈக்குவல் டு 1. இது யாருப்பா பெரிய நம்பரு? 289. அப்ப இங்கதான் நமக்கு ஏ ஸ்கொயர் வருவாங்க, இங்க நமக்கு பி ஸ்கொயர் வருவாங்க. அப்ப எதுக்கு கீழே பெரிய நம்பர் இருக்கோ அவங்க தான் மேஜர் ஆக்சிஸ். கேட்டுதானப்பா? அப்ப இங்க வந்து ஒய் ஆக்சிஸ் பி மேஜர் ஆக்சிஸ். ஓகே தானப்பா? பி மேஜர் ஆக்சிஸ். ஓகே, இப்ப அடுத்து கம்பேர் பண்ண போறோம். ஏ ஸ்கொயர். சோ ஏ ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு யாருன்னா 289. அப்ப வாட் இஸ் ஏ ஓட ஆன்சர்ப்பா? 17. வாட் இஸ் ஏ ஓட ஆன்சர்? 17. அடுத்து பி ஸ்கொயரோட ஆன்சர் 225. வாட் இஸ் பி ஓட ஆன்சர்? 15. So what is the eccentricity E ஓட formula? Root of 1 minus b square by a square. So apply the answer. Root of 1 minus, so b square 225 by a square 289. So LCM பண்ணுங்க சார். LCM எடுத்தா 289 மேல வந்துரும். So ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 64. So 64 வெளியே வந்தா 8/17. அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, E ஓட ஆன்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஇ வேணும், ஏ பை இ வேணும். அப்ப இந்த இடத்துல ஏஇ இஸ் ஈக்குவல் டு, சோ ஏ ஓட ஆன்சர் 17, இ ஓட ஆன்சர் 8/17. சோ கட் பண்ண ஆன்சர் நமக்கு 8 வந்துடும். அடுத்து ஏ பை இ இஸ் ஈக்குவல் டு, ஏ ஓட ஆன்சர் 17, இ ஓட ஆன்சர் 8/17. சோ டேக் ரெசிப்ரோக்கல் 289/8. இதை கட் பண்ண முடியாது. சரியா இல்லையா? இப்ப இந்த இடத்துல y axis be the major axisனா நம்ம காமனா முன்னால படிச்ச அதே ஃபார்முலா எழுதிக்கிறேன். சோ சென்டர் என்ன வருவாங்கன்னா 0,0 வருவாங்க.
ஸோ அடுத்து 4 நமக்கு என்ன வருவாங்கன்னா 0, பிளஸ் மைனஸ் ஏஇ வருவாங்க. அடுத்து வெர்டிசஸ் என்ன வருவாங்கன்னா 0, பிளஸ் மைனஸ் நமக்கு என்ன வருவாங்க ஏ வருவாங்க. அடுத்து டைரக்ட்ரிஸ் என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து y ஆக்சிஸ்னால y இஸ் ஈக்குவல் டு பிளஸ் மைனஸ் ஏ பை இ. அப்ப இது கூட நம்ம h, k கூட்டி இல்லாம இல்லையா? அப்ப இந்த இடத்துல இருந்து h உடைய ஆன்சர் யாரு, k உடைய ஆன்சர் யாரு? ஓகேவா? h அப்படிங்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க. மைனஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? அப்படி இல்லைன்னா இப்படி இருக்கும். மைனஸ் h இஸ் ஈக்குவல் டு இங்க -3. ஸோ மைனஸ் கேன்சல், h உடைய ஆன்சர் 3. ஸோ அடுத்து மைனஸ் கே. ஸோ மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு -4. மேல பாத்தீங்க மைனஸ் கே இஸ் ஈக்குவல் -4. மைனஸ் கேன்சல், k உடைய ஆன்சர் 4. அப்ப இங்க h ஃபர்ஸ்ட்டுக்கும் k ரெண்டாவது கூட்டிட்டே வருமா? ஸோ ரெண்டையும் ஆட் தான் பண்ணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் சென்டர் பாருங்க. சென்டர் பாத்தீங்கன்னா 0 கூட h கூட்டினா h அண்ட் இது கூட k கூட்டினா k. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 3, 4 வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து 4k ஓட ஆன்சர் இந்த 0 கூட h கூட்டினா h, பிளஸ் மைனஸ் நல்லா கவனிங்க k. அப்படி அந்த k பிளஸ் மைனஸ் போடணும். ஸோ k போட்டு பிளஸ் மைனஸ் ஏ போட்டுக்கும். சரியா? அப்ப ஈக்குவல் டு k. h ஓட ஆன்சர் நமக்கு 3 k. ஸோ k ஓட ஆன்சர் 4 பிளஸ் மைனஸ் ஏஇ ஓட ஆன்சர் என்னமா இருக்குது 8 இருக்குதா? அப்ப இது ரெண்டா பிரிச்சுக்கிங்க. ஸோ 3 முதல்ல பிளஸ் போடுப்பா. 4ஐயும் 8ஐயும் கூட்டினா 12. அப்ப இது நமக்கு ஃபோக்கஸ் 1. அடுத்து 3 போடுக்குப்பா. 4ஐயும் 8ஐயும் கழிச்சா அப்ப நமக்கு தேவையான ரெண்டு ஆன்சர் வந்துட்டாப்பா. ஸோ இது 4k1, இது நமக்கு 4k2. சரியாப்பா? அடுத்து வெர்டிசஸ் a அப்படிங்கிறது ஸோ இது கூட h கூட்டினா h, ஸோ இது கூட k கூட்டினா k பிளஸ் மைனஸ் a. அப்ப இந்த இடத்துல h உடைய ஆன்சர் நமக்கு 3 சோ k உடைய ஆன்சர் 4 பிளஸ் ஆர் மைனஸ் சோ a அப்படினே சோ a உடைய ஆன்சர் 17. அப்ப இத நீங்க ரெண்டு பாயிண்ட மாத்துனீங்கன்னா 1 3 4 ஐயும் 17 கூட்டினா 21. இது ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ். அடுத்து 3, ரெண்டையும் கழிச்சா மைனஸ் 13 முடிஞ்சிச்சா இல்லையாப்பா? சோ அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். சோ ஃபார்முலா y is equal to so இது கூட y இருக்கிறதுனால k மட்டும் தான் கூட்டணும், h கூட்ட கூடாது. அப்ப k plus or minus a by e is equal to k ஓட ஆன்சர் என்னமா இருக்குது 4. so plus or minus so a by e வந்து 289 by 8. சரி, இங்க LCM எடுக்கிற மாதிரி பாத்துக்கோ. சரியா? இப்ப LCM எடுத்தீங்கன்னா இங்க ஆன்சர் என்ன வரும் 32. so 32 plus or minus 289 by 8. இது ரெண்டா பிரிச்சா ஒன்னு பிளஸ் பண்ணு. 32 289 பிளஸ் பண்ணா 321 கரெக்டா சொல்லிட்டியா? அடுத்து ரெண்டே களி 32 289 களி 2 257 டிவைட் பை 8. சோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்ப ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 3, 4, அடுத்து வந்து 3, 12, 3, -4, அடுத்து 3, 21, 3, -13. so கடைசி 321 by 8 minus 257 by 8. so இதான் நம்ம தேவையான ஃபைனல் ஆன்சர். சோ சப்ஜெக்ட் நம்பர் 2 பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் கேக்குறாங்க. சோ எல்சிஎம் எடுத்து பார்த்தா ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் வித்தியாசமா இருக்கும், ரெண்டுமே பாசிட்டிவ் சைனால. சோ டைப் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா எலிப்ஸ் வரப்போகுது. அப்ப என்ன பண்றேன், இங்க வந்து நான் எலிப்ஸ்ன்னு போட்டுட்டேன். சரியா? அப்ப இதை கம்பேர் பண்ண சொல்ல கேர்ஃபுல்லா கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க நம்பர் இருக்கிறதுனால இது h னு வைக்கணும், இது k னு வைக்கணும். ஃபார்முலா x minus h the whole square plus y minus k the whole square divide by இங்க equal to 1. யார்பா லார்ஜ் நம்பரா இருக்காங்க? அப்போ 100 எங்க இருக்கோ அது நமக்கு a ஸ்கொயரா இருக்கும், மீதி உள்ளது b ஸ்கொயரா இருக்கும். சரியா? அப்ப இங்க என்ன பண்ணலாம், முதல்ல hk முடிச்சறேன், வேலை முடிஞ்சிடும். அப்ப இங்க h உடைய ஆன்சர் -h is equal to 1 அப்படிதானே? minus h is equal to 1 அப்படின்னா h உடைய ஆன்சர் நமக்கு -1. சோ அடுத்து பாத்தீங்கன்னா k. சோ minus k is equal to -2. அப்ப k உடைய ஆன்சர் என்னமா நமக்கு வந்து 2 வந்துருமா? hk முடிச்சாச்சு. இப்போ யாரு கீழே பெரிய நம்பர் இருக்காங்களோ அவங்க தான் மேஜர் ஆக்சிஸ். அப்ப இங்க யார்ப்பா மேஜர் ஆக்சிஸ்? x ஆக்சிஸ். சோ x ஆக்சிஸ் b மேஜர் ஆக்சிஸ். சரியா? அப்ப என்ன பண்ணியாச்சு, மேஜர் ஆக்சிஸ் டிசைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், a ஸ்கொயர் b ஸ்கொயர் e வேணும். அப்ப இங்க சோ a ஸ்கொயர் உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 100. அப்ப a உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 10. அடுத்து b ஸ்கொயர் ஆன்சர் பாத்தீங்கன்னா 64. b உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 8. அடுத்து eccentricity e is equal to root of 1 minus b square by a square equal to root of 1
மைனஸ் ஸோ பி ஸ்கொயர் ஆன்சர் என்னமா இருக்குது 64. ஸோ ஏ ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு 100. ஸோ எல்சிஎம் எடுக்கோமா? ஸோ எல்சிஎம் எடுத்தா 36. ஸோ வெளியே வந்த ஆன்சர் 6/10. ஓகேவா? இப்போ அடுத்து நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் எழுதிக்கலாம். எஸ் ஏஇ. ஸோ ஏ உடைய ஆன்சர் 10. ஸோ இ உடைய ஆன்சர் 6/10. 10 கேன்சல் ஆன்சர் 6. அடுத்து ஏ பை இ இஸ் ஈக்குவல் 10. ஸோ ஏ உடைய ஆன்சர் 10, இ உடைய ஆன்சர் 6/, நமக்கு 10 வரும். ஸோ டேக் ரெசிப்ரோக்கல். ஸோ ஆன்சர் இஸ் 100/6. ரெண்டுமே ரெடி ஆயிட்டாப்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பீரியட் மேஜர் ஆக்சிஸ்னா அதுக்கான ஃபார்முலா நான் சைடுல எழுதிக்கிறேன். ஸோ சென்டர் வந்து 0,0. ஸோ அடுத்து ஃபோக்கி வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. அடுத்து வெர்டிசஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஸோ டைரக்ட்ரிஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அப்ப எல்லா இதுலயும் ஹெச்ஐயும் கேயும் கூட்டிடுவோம்ப்பா. அப்ப ஃபர்ஸ்ட் சென்டர் ஹெச், கே இஸ் ஈக்குவல் டு ஹெச் உடைய ஆன்சர் -1,2. ஓகேவா? அடுத்து ஃபோக்கி அப்படிங்கிறது இங்க ஹெச் கூட்டினா ஹெச் பிளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, இங்க கே கூட்டினா வெறும் கே மட்டும் தான் வரும், ஈக்குவல் டு. சோ ஹெச் உடைய ஆன்சர் யாருப்பா? ஹெச் உடைய ஆன்சர் -1 பிளஸ் ஆர் மைனஸ் ஏ உடைய ஆன்சர் 6 அண்ட் கே உடைய ஆன்சர் 2 பா, இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டுப்பா. ரெண்டையும் கூட்டினா 5,2. சோ ரெண்டையும் கழிச்சா -7,2. அப்போ ஃபோக்கி முடிச்சா. சோ அடுத்து வெர்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா சோ இது கூட ஹெச் கூட்டி இது ஒரு கே கூட்டினா ஹெச் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, சோ இங்க நம்ம கே கூட்டிக்கோ. அப்ப ஆன்சர் -1 பிளஸ் ஆர் மைனஸ் இங்க 10, கே உடைய ஆன்சர் 2. அப்ப ரெண்டையும் கூட்டுப்பா. ஆன்சர் 9. அப்படியே 9,2. சோ ரெண்டையும் கழிச்சா -11,2. சரியா? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். சோ ஃபார்முலா பாத்தீங்கன்னா x is equal to, சோ x இருக்குன்னா h வந்து கூட்டினா போதும், h plus or minus a by e is equal to, h உடைய ஆன்சர் யாருப்பா? h உடைய ஆன்சர் -1 plus or minus a by e, ஆன்சர் 100/6. சோ LCM எடுத்தீங்கன்னா ஆன்சர் -6 plus or minus 100/6. இப்போ இந்த ரெண்டையும் நீங்க என்ன பண்ணுங்க? முதல்ல ஆட் பண்ணுங்க. ஆன்சர் 94/, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, -106/6. சோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் பா? ரெண்டுமே எந்த டேபிள் கட் பண்ணலாம்? 3 டேபிள் இல்லையா? 2 டேபிள். சோ 2 டேபிள் கட் பண்ண ஆன்சர் 4 டைம் 7 டைம் பை இங்க 3 வரும். இங்க ரெண்டுமே 2 டேபிள் கட் பண்ணா சோ 53 மைனஸ் டிவைட் பை 3 வரும். சோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். சோ ஆன்சர் மட்டும் பாக்ஸ்ல வச்சிருங்க. சோ -1,2 ஒரு ஆன்சர், 5,2 -7,2 ஒரு ஆன்சர், 9,2 -11,2 ஒரு ஆன்சர். சோ கடைசி 47/3, -53/3 அப்படிங்கிறது ஒரு ஆன்சரா இருக்கும். இதான் நம்ம தேவை.